சாயப்பாவை பற்றிய ஒரு கதை இங்கே. முன்னொரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ராஜு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ராஜுவின் குடும்பம் வாழ்க்கை நடத்த முடியாமல் திணறிக் கொண்டிருந்தது. அவரது தந்தை ஒரு பேராசைக்காரரிடம் கடன் வாங்கியிருந்தார். கடனாளி பணத்தை கோரினார். பணம் செலுத்த முடியாவிட்டால் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதாக மிரட்டினார். என்ன செய்வது என்று தெரியாமல் ராஜு கவலைப்பட்டான். ஒரு நாள் அவர் காட்டில் அலைந்து கொண்டிருந்த போது சாயப்பாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அழகான கோவிலை கண்டார். சாயப்பாவின் கருணை மற்றும் அற்புதங்கள் பற்றி ராஜு கதைகள் கேட்டதால் உள்ளே சென்று முழு மனதுடன் பிரார்த்தனை செய்தார். திடீரென்று சாயப்பாவின் போதனைகள் மற்றும் கதைகள் பற்றிய புனித நூலான சாய் சச்சரித்திராவை படிக்க வழிகாட்டும் ஒரு மென்மையான குரல் அவருக்கு கேட்டது. ராஜு பக்தியுடன் புத்தகத்தை படித்தார். விரைவில் அவர் அமைதியையும் தெளிவையும் உணர்ந்தார். மறுநாள் ராஜுவின் அப்பா தொலைதூர உறவினர் ஒருவரிடமிருந்து எதிர்பாராத தொகையை பெற்றார். அது கடனை அடைக்க தேவையான தொகை. குடும்பத்தினர் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர் மற்றும் சாயப்பாவின் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி தெரிவித்தனர். அன்று முதல் ராஜு சாயப்பாவின் வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் நாடி இந்த கோவிலுக்கு தவறாமல் சென்று வந்தார். கருணை, இரக்கம் மற்றும் மற்றவர்களுக்கு உதவுவதன் முக்கியத்துவம் பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொண்டார். ராஜுவின் வாழ்க்கை மாறியது, மேலும் அவர் தன்னம்பிக்கை மற்றும் பொறுப்பான இளைஞராக ஆனார். எப்போதும் மற்றவர்களுக்கு சேவை செய்ய தயாராக இருந்தார். சாயப்பாவின் அருளும் போதனைகளும் ராஜுவின் வாழ்க்கையை மாற்றியது. மேலும் அவர் மரியாதைக்குரிய துறவிக்கு என்றென்றும் நன்றியுள்ளவராக இருந்தார்.